உடைத்தால் மண் குடம், மருமகள் உடைத்தால் பொன் குடம். சரி, இப்படிதான் போயிட்டு இருக்குதுங்கய்யா. இதுதான் உறவோட பிரச்சனை. வேணுங்கிறவங்களை மட்டும் சேர்த்துக்குவோம், வேணுங்கிற போது மட்டும் சேர்த்துக்குவோங்க. அதான் உறவோட பிரச்சனை. ஐயா அவங்க சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள தான் மரியாதையெல்லாம் குறைந்து கொண்டே வருதுன்னு. நான் முதல்ல ஒரு தகப்பன் சாமியா இருக்குங்க. என்னை முதல்ல அப்பான்னு கூப்பிட்டாங்க, அதுக்கப்புறம் டேடி ஆனுங்க, அதுக்கப்புறம் டேட் ஆனுங்க, இப்போ ப்ரோ, இப்போ இப்படித்தான் கூப்பிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு போயிடுச்சுங்க ஐயா. பசங்களாம் அப்படி வளர்ந்துருக்கீங்க. அப்படி கும்பலா கேட்டு என்னாச்சு? ஆனா குடும்பத்துல குமுதாவுக்கு என்ன? அப்புறம் இன்னொரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை வச்சாங்க, பாட்டில் பார்ட்டி கல்ச்சர் எல்லாமே நண்பர்கள் தான் அப்படிங்கிற சொன்னாங்க. அதை இந்த அவை குறிப்பிலிருந்தே நீங்க தூக்க வேண்டும். ஐயா இந்த பார்ட்டி கல்ச்சர் எங்க வந்ததுன்னு நான் உதாரணம் சொல்றேங்க. எங்க ஊர்ல கெடா வெட்டுன்னு ஒண்ணு நடத்துவாங்க. கெடா வெட்டு முன்னத்தினாலே சொல்லிடுவாரு, மாப்பிள்ளை நம்மளுக்கு எல்லாம் ரெடியா இருக்கணும். அந்த அன்னைக்கு வைக்க போறதுக்கு அந்த பக்கம் உட்காந்துட்டு நல்லா எல்லாம் முடிச்சுட்டு பந்தியில் உட்காந்துட்டு அக்கப்போர் பண்ணுவாருங்க ஐயா. லெக் பீஸ் ரெண்டுன்னு கேட்பாங்க. நம்ம போட்டிருக்கிறது மட்டன் பிரியாணி, இவருக்கு எங்கேயா லெக் பீஸ் வைக்க முடியும்? கருப்பராயன் சாமிக்கு மட்டும் அன்னைக்கு உசுறு இருந்ததுன்னு வச்சுங்களேன், அன்னைக்கு நடக்கிறதே வேறு. அதே நம்ம பசீர் அகமதை கெடா வெட்டி கூப்பிட முடியல நம்ம அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னு வச்சுங்களேன், பரவாயில்ல நான் உனக்கு ரம்ஜானுக்கு கண்டிப்பா பிரியாணி கொடுத்துருவேன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அப்புறம் ஃப்ளைட் எல்லாம் புக் பண்ணி இந்தியாவுக்கு போறேன்னு சொன்னாங்க. விமான டிக்கெட்ல 2 வகைங்க ஐயா, கோமு கோபி. கொரோனாவுக்கு முன், கொரோனாவுக்கு பின். விலை கொரோனாவுக்கு முன்னால வேற மாதிரி இருந்துச்சுங்க, இப்பெல்லாம் விலை ரொம்ப அதிகமாயிடுச்சுங்க. அதுல போய் நம்ம வெறும் உறவினர்களை மட்டும் பார்த்துட்டு வர முடியாது, நண்பர்களையும் பார்க்கிறோம், ஃப்ரெண்ட்ஸ் நடத்துற அந்த ரீயூனியன்லையும் சேர்ந்துக்கிறேங்க ஐயா. அதனால பிரிச்செல்லாம் பார்க்கறது இல்லைங்க. உறவுகளுக்காக மட்டும் நம்ம ஊருக்கு போறது இல்லைங்க, நண்பர்களையும் பார்க்கறாங்க. அதை எப்படி ஒரு நாள் மட்டும் பார்க்க முடியும் ஐயா? உறவுகளின் உன்னதமான உறவு எது? தன் பானையை ரத்தமாக, ரத்தத்தையே பாலாக ஊட்டி வளர்த்த தாய், தான் பார்க்காத உயரத்தை கூட தன் மகன் பார்க்க வேண்டும் என்று தோழியை ஊட்டி வளர்த்த தந்தை, இவங்களையெல்லாம் இன்னைக்கு நம்ம என்னையா வச்சிருக்கோம்? கோவையிலே மூளைக்கு மூளை முளைத்துக் கொண்டிருக்கும் நானா நாணி இல்லங்கள் எங்களை போன்ற அயல்நாட்டு வாழ்வோரின் பெற்றோரின் அனாதை இல்லங்கள் தாங்க யாவை. ஐயா எங்களுக்கு அமெரிக்க வாழ்க்கையின் மீது இருக்கும் மோகமும் டாலர் வளர்ச்சியின் வேகமும் எங்களை என்ஆர்ஐக்காகவே மாற்றிவிட்டன. என்ஆர்ஐக்கு நீங்க ஏதோ நான் ரெசிடென்ட் இந்தியன்ஸ் நினைச்சிடாதீங்க, நெவர் ரிட்டர்ன் இந்தியன்ஸ். ஆமாங்க, அந்த கடைசி காலத்தில் கூட அவர்களுக்கு வாக்கிங் கிளப்லையும் லாஃபிங் கிளப்லையும் அவங்களா தேர்ந்தெடுத்துக்கிட்ட அந்த நட்பு தாங்க எந்த நேரத்திலையும் அவங்களுக்கு துணையாக இருக்குது. இதைத்தான் ஆனா நம்ம மேடை ஏறி உறவுன்னு பேசுவோம். இதைத்தான் பாரதி சொல்லியிருப்பானோ, நெஞ்சில் உறமும் இன்றி நேர்மை திறமும் இன்றி வஞ்சனை சொல்வாரடி கிளியே வாய் சொல்லி வீரரடி. ஐயா எளிமையா சொன்னா இது பேர் தாங்க வாயிலே வடை சொல்றது. ஐயா வாயில வடை சுட்டா பரவாயில்லைங்க, அந்த வடையை உங்கள்கிட்ட கொடுத்து சுடுதான்னு பார்க்க சொல்றாங்க. அப்புறம் அந்த விளையாட்டை பத்தி எல்லாம் சொல்லி எங்களை கொஞ்சம் கிளீன் போட்டு பண்ணிட்டாங்க காமேஸ்வரி. ஆனா நீங்க போட்ட பால் நோம்பாலுமா, போட்ட பால் நோம்பால போச்சு. இப்ப நீங்க போட்டா I appreciate that. ஒரு ஆய்வறிக்கை சொல்லியிருக்கு, 0.0023% மட்டும்தான் அந்த ப்ரோ லெவலை அடைய முடியும். அவ்வளவு குறைவான ஒரு ஆய்வறிக்கை, அவ்வளவு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்கிறதெல்லாம் இந்த அளவையில் எடுத்துக்க முடியாது இல்லையா? புதுசா ஒன்று செய்யணும்னு வச்சுக்கல, உறவுகள் ஏற்றுக்கொள்ளவே மாட்டாங்க. என் பெண்ணை நான் இவிலை காலேஜுக்கு அனுப்புகிறேன் என்றால் ஏற்றுக்கொள்வார்கள். அதுவே நான் ஒரு இந்தியன் பிரீமியர் லீக் கிரிக்கெட்டுக்காக தயார் பண்ணுகிறேன் என்று சொன்னால் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அது ஆம்பளை விளையாட்டு. 4 பேர் 4 விதமா பேசுவான்னு சொல்லுவாங்க. நானும் ரொம்ப நாளா அந்த 4 பேர் யாரும் தேடிட்டு இருந்தேங்க. யார் ஜாட்சிபி டிக்கெட் கூட எனக்கு விடை கிடைக்கல. இன்னைக்கு மேடையில விடை கிடைக்கல. அந்த அணியில் இருக்கிற ஐயா நீங்க சொன்ன மாதிரி லாங் வீக்கெண்ட், 3 நாள் லாங் வீக்கெண்டு என் பெண் விளையாட்டுக்காக வேறு மாநிலத்துக்கு சென்றிருக்கிறார். நானோ என் மனைவியோ போயிருந்தா அது எங்களுடைய கடமை. ஆனால் முகம் தெரியாத யாரோ ஒருவர் அங்கு வரவேற்பு 3 நாட்கள் சோறு போட்டு விளையாட்டுக்கு சென்று திருப்பி அனுப்புவது பார்க்கறாங்க. அதான் அந்த வெள்ளிக்கிழமை விடுமுறை எடுத்து போயிருக்காங்க. அந்த அசைன்மெண்ட் ஹோம்ஒர்க் எல்லாம் யாருமே பண்ண முடியும்? நான் என்னோட வீக்லி ரிப்போர்ட்டையே நான் டிலேவாக தான் பண்ணேன்.
நான் எப்படிங்க ஹோம்ஒர்க்லாம் ஹெல்ப் பண்ண முடியும்? ஆனால் அவருடைய தோழி எலிசபெத் அவளுக்கு அந்த அசைன்மெண்ட்டை செய்து உதவி செய்கிறாள் என்றால் அதுதாங்க என் நட்பு. ராமேஸ்வரி அவர்களுக்கு ஒருவேளை எலிசபெத் போன்ற தோழிகள் அமையவில்லையோ என்று இனிமே அமையாது. ஐயா, சங்க இலக்கியத்தில் பிசிராந்தைய நட்பை படிச்சிருக்கீங்க. சாண்டியாவோட என்னோட நட்பை சொல்லி முடிச்சிடறேங்க ஐயா. எனக்கு வாழ்க்கை எப்படி தொடங்குச்சுன்னா, அமெரிக்கா வாழ்க்கை விசா ஆபீசர்கிட்ட போய் ஆனை பூனை சேனை இப்படின்னு எல்லாம் சொல்லி நான் விசா வாங்கிட்டு ஊருக்கு போயிட்டு வரேன்னு போய் சொன்னேனுங்க. நான் போயிட்டு வாங்கன்னு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போயிட்டு, ஆனால் அமெரிக்கா போறேனாமா கூரை ஏறி அவங்க சிக்கனே பிடிக்க முடியாது. சிக்காகோ எங்க போய் பிடிக்க போறேன், சிக்காகோக்கு எங்க போக போறேன்னு சொன்னாங்க ஐயா. கூரை ஏறி சிக்கன் பிடிக்க முடியாது. சிக்கன் கோழி பிடிக்க முடியாது, கொஞ்சம் மாற்றி சிக்காகோவுக்கு ரைமிங்க சிக்கன் ஐயா. நீங்க நல்லா போச்சுதான். நாங்கள் இங்கே வந்து இறங்கிய போது முகம் தெரியாத ஒரு நட்பு தான் என்னை வந்து விமான நிலையத்திலே வரவேற்பு என்றால் அந்த நட்பு தான் மிகவும் முக்கியமான இருந்தது. ஐயா, இந்த கார் சீட்ல டிரைவர் சீட் எது பேசஞ்சர் சீட் எதுவும் தெரியாம தான் நாங்கள் ஊருக்கு வந்து இறங்கினாங்க. ஆனா இன்னைக்கு கேஸ் இல்லாத எலக்ட்ரிக் வெஹிக்கிள், ஆன் இல்லாத அட்டானமஸ் வெஹிக்கிள் வாங்கி ஓடுற அளவுக்கு பைனான்சியலா முன்னேறி இருக்கு. நான் ஒவ்வொரு இடத்துலையும் பைனான்சியல் கவுன்சிலரும் என் ஃப்ரெண்ட்ஸ் தாங்க ஐயா. ஐயா, நாங்கெல்லாம் மழைக்கு கூட பங்கு சந்தை பக்கம் ஒதுங்க வேண்டும். இன்று பிட்காயினை பற்றி பேசும் அளவிற்கு மாற்றி இருக்கிறார்கள் என்றால் என்னுடைய நண்பர்கள் தான். ஒரே ஒரு நம்பர்ஸ் பற்றி சொல்லிட்டு முடிச்சுக்கிறேங்க ஐயா. இந்தியாவில 2 நம்பர் தான் நீங்க வாழ்க்கையை ஓட்டி விடுறாங்க ஐயா. ஒன்று ஆதார் நம்பர், இன்னொன்று ஓடிபி வர்றதுக்கு ஃபோன் நம்பர். ஆனா எப்பொழுது நாங்கள் இந்த H-1B விசாவில் வந்து இறங்கினோமோ அன்று ஆரம்பித்தது எங்களுடைய நம்பர் வாழ்க்கை. I-140, I-485, I-94, I-797, எத்தனை எக்ஸ்டென்ஷன், எத்தனை டிராப் பாக்ஸ், எத்தனை விசாவுக்காக நம்ம வெயிட் பண்ணியிருக்கிறோம் ஐயா. ஒரு நாள் அந்த நம்ம விசா வாழ்க்கையை நினைத்து பார்த்தால் அமெரிக்க பிரஜையாக மாறிவிட்ட ராஜாராமன் அவர்கள் கண்டிப்பாக அந்த நட்பை மறக்க மாட்டாருன்னு நான் சொல்லிக்கிறேன் ஐயா. நட்பு என்பது விட்டு கொடுப்பதும் நட்புதான். வாழ்க்கையில் தடுமாறும் போது தாங்கி பிடிப்பதும் நட்புதான். தடமாறும் போது தட்டி கேட்பதும் நட்புதான் என்று சொல்லி வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம். கிரிக்கெட் கோச் அவர் நோ பால் தான் பேசினார். நிறைய செய்திகள் வச்சிருக்கிறார். எனக்கு மைக்கில் தான் கொஞ்சம் நல்ல அவை, நல்ல கூட்டம், மைக் மட்டும் கொஞ்சம் ஓர வேதனை பண்ணுது. அவர் பேசின சில விஷயங்கள் காதுல விட மாட்டேங்குது. உங்களுக்கு கேட்கணும்னு நினைக்கிறேன். மேடை அமைப்பு வேற, பெரிய மேடை, ஒலி அமைப்பு செட் ஆக மாட்டேங்குது. அவங்களுக்கு புரியாது, அவங்களுக்கு சொல்ற அளவு நமக்கு புரியாது. ஆனா அதுக்கு மத்தியிலையும் அவர் சிறப்பாக பேசியிருக்கிறார். நிறைய பாயிண்ட் கொண்டு வந்திருக்காரு. எனக்கு என்னன்னா, நேரம்ன்றது ஒரு சிக்கல். மணி அடிக்க வைக்கிறது. அவர் பேசுறத கேட்க ஆசையா தான், ரொம்ப ஆசையா இருக்கு. அவர் குழந்தைக்கு எப்படி எலிசபெத் கிடைச்சாங்களோ அது மாதிரி இந்த அம்மாவுக்கு கிடைக்காதுன்னு ஒரு சாபம் வரும். முதியோர் இல்லங்களை பற்றி நினைவுபடுத்தினார். இன்னும் நிறைய செய்திகள் சொல்லியிருக்கிறார். இதுக்கெல்லாம் பதில் சொல்லணும். அவரை வேற அவர் விசாவுக்கு இருக்கிற பிரச்சனைகளை இருக்கிறார். வாங்க சார். சிவகுமார் குமாரசாமி, சாரி ராஜாராமன் ஊதுனால. ஹலோ, சாண்டியாகோ வாழ் சொந்தங்களுக்கும் தமிழ்நாட்டிலிருந்து வந்திருக்கும் மத்திற்குரிய திரு ராஜா அவர்களுக்கும் மத்திற்குரிய திருமதி பாரதி பாஸ்கர் அவர்களுக்கும் வணக்கம் கூறி நான் உறவு அணி சார்பாக சில கருத்துக்களை எடுத்து வைக்க விரும்புகிறேன். நட்புக்குரியவர்கள்லாம் உறவு தாங்க, எல்லாரும் உறவு. இவ்வளோ எனக்கு நடுவர்கள், எனக்கு சாண்டியாவில் ரத்த உறவே கிடையாது. இருந்தாலும் நான் ஏன் உறவு பக்கமாக வந்து பேச போறேன் என்றால், இவர்கள் எல்லாருமே எனக்கு உறவுகள் போன்றவர்கள் தான், நண்பர்கள் கிடையாது. சரி, அதனால் தான் தைரியமாக உறவு பக்கமாக பேச வந்திருக்கிறேன். ரிஷா அவ்வளோ விஷயம் சொன்னாங்க. பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு வீட்டில் அம்மா கிட்ட போட்டு கொடுக்காம என்ன சார் பண்ணுவாங்க? ஒரு சகோதரியா என்ன வேலை? சகோதரியை திருத்துறதுங்கிற வேலை. பண்ற தப்பு கூட சேர்ந்து தப்பாக பண்ண முடியுமா? இதே நண்பர் அவங்க என்ன பண்ணிப்பாங்க தெரியுங்களா? கூட சேர்ந்து தப்பு பண்ணியிருப்பாங்க.
ஆனா நீயும் சொல்லாத நானும் சொல்ல மாட்டேன். நானும் சொல்ல மாட்டேன். எங்க வீட்டுல நீ சொல்லாத, உங்க வீட்டுல நான் சொல்லாத. இப்படித்தான் ஒவ்வொரு சகோதரியும் இவங்க யோக்கியமா இவங்க அவங்க தங்கச்சி பண்றது போட்டு கொடுப்பாங்க. இவங்க சும்மா இருக்க மாட்டாங்க. அங்கதான் வீட்டுல பாக்குறாங்க. அப்புறம் நம்ம சிவசங்கர் சொன்னார், எங்க வீட்டுல இருந்து வந்தா உப்புமா, அவங்க வீட்டுல இருந்து வந்தா பிரியாணி. நான் கூட அவங்க வீட்டுக்காரம்மா கிட்ட கேட்டேன், என்னம்மா மாமியார் வந்தா உப்புமாவே போடுறியாரு, என்ன விஷயம் அப்படின்னு. மைக் போச்சியா, பேசாம ஏன் மைக் அவங்களுக்கு கொடுத்துட்டு. இல்ல இல்ல இல்ல, அவங்களுக்கு அதை பத்தி சீரியஸ்னஸ் தெரியல. ஒரு ப்ரோக்ராம மைக் அவங்களுக்கு மொழி தெரியாது சார், மைக் வேலை செய்யல. நானும் சகோதரி கிட்ட கேட்டேன், என்னம்மா மாமியார் வந்தா உப்புமாவே போடுறியாம ஏன் பிரியாணி போட மாட்டேங்கிறாங்க. அவங்க சொன்னாங்க, அண்ணா உங்களுக்கு தெரியாது, நான் ஒரு தடவை பிரியாணி போட்டேன், எடுத்து போய் ஹாஸ்பிட்டலில் சேர்க்க வேண்டியதாக போயிடுச்சு. அது வந்து கேட்டு அதுக்கு அவங்களே சொல்லிட்டாங்க, அம்மா நீ பிரியாணிலாம் பண்ணி போடாத, எனக்கு உப்புமா தான் ரொம்ப பிடிக்கும், நான் உப்புமாவே சாப்பிட்டுக்கிறேன். அவர் வீட்டில் என்ன தெரியும் அவருக்கே தெரியல சார், அவங்க மனைவிக்கு தான் தெரியும். அவர் கோச்சா இருக்கும்போது சார். அப்புறம் விசிறாந்தரை பற்றி ஒரு வார்த்தை சொன்னார். அந்த நட்பு எனக்கு இன்னைக்கு வரைக்கும் புரியாத நட்புங்க. நம்ம காதல் கோட்டை அகத்தியன் டைரக்டர் பார்த்த மாதிரி பார்க்காமலே நட்பு பண்ணிட்டாங்க அவங்க. கோப்பெருந்தோழன் சோழ நாடு, விசிறாந்தர் பாண்டியன் எப்படியோ பார்த்து பார்க்காமலே நட்பு வந்துருச்சு. சோழனுக்கு பிள்ளைங்களோட தகராறு, பிள்ளைங்க ஏதோ ஆட்சியில் தகராறு நடந்துருச்சு. வெறுத்து போய் நான் வடக்கு இருந்து உயிர் துறக்க போறேன்ட்டு. இதை கேட்டு இவர் போகிறவர் சும்மா போகலாமல்ல, பக்கத்தில் ஒரு சீட்டை போடி விசிறாந்தேரம் வருவார் அப்படின்றாங்க. டேய் நான் அவர் ஏன்டா வரணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தா அவரும் கிளம்பி வந்துட்டார். வந்தவர் பார்த்தா சோழ மன்னர் வயசானவர். விசிறாந்தேரம் பார்த்தா ஒரு முடி கூட கருக்கலையாம். என்ன உனக்கு ஒரு முடி கூட கருக்கல, நீ என் வயசுக்காரன் நினைச்சா, நீ இவ்வளோ எங்கே இருக்கிற எப்படின்னு கேட்டால் அவர் சொல்கிறாரு, என் பொண்டாட்டி மாண்புடைய வைப்பான், என் வீட்டுக்காரம்மா அப்படி அவ்வளோ தங்கமான வீட்டுக்காரம்மா, என் குழந்தைகள் மிக என் சொல் பேச்சு கேட்டு நடக்கிற குழந்தைகள், என்னை சுற்றி இருக்கிற நண்பர்கள்லாம் அறிவாளிகள், என்னை ஆளும் பாண்டிய மன்னன் சிறந்த மன்னன், அதனாலதான் எனக்கு வாழ்க்கையில் பிரச்சனையே இல்லை, ஒரு முடி கூட எனக்கு வெளுக்கவே இல்லை. சரி பரவாயில்ல, உட்காந்து கூட வந்து உயிர் தோறான்றான் நண்பன். என் நாம அதான் சொல்லியிருப்பான், மாப்பிள்ள உனக்கு தான் ஒரு பிரச்சனையும் இல்லையாடா, போய் நிம்மதியாக வாழ்ந்துட்டு வாயடா, நீ ஏன்னா என் கூட வந்து வழக்கு இருக்கணும்னு தானே கேட்போம். ஆனால் கிடையாது, நான் செத்தா நீ காரணம்னு நினைக்கிறவன் தான் நட்பா. இது ஒரு நட்பா. இன்னொரு விஷயம் விசிறாந்த யாரும் கோப்பெருஞ்சோழன் சந்திச்சாங்களா? அப்படிதான் சார் நினைக்கிறேன், இல்லையா? எனக்கு தெரிஞ்சு வந்துட்டாங்க தான் நினைக்கிறேன். இல்லை, இந்த டைலாக் நல்லா இருக்கு. அப்புறம் நம்ம எதிரடியில் வேலை செய்ய தீபா அவங்க இருக்காங்க, அவருடைய கணவர் ரமேஷ் என்னுடைய நண்பர் தான். போன வாரம் கேட்டேன், தலைவரே உறவுக்கு பேசுகிறேன், வந்து சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னா. என்னையா பேசுகிற, எங்கள் வீட்டுக்காரம்மா நட்புன்னு பேசுகிறாங்க, அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன். ஓ, இந்த வீட்டுக்காரம்மா பேச்சை கேட்காத இருக்கிறீங்களே, அவங்க நட்பு தான் உயர்ந்ததுன்னு பேசுகிறாங்க, அப்படி எங்களுக்கு தானே சப்போர்ட் பண்ணுவேன். அதெல்லாம் கிடையாது, எங்கள் வீட்டுக்காரம்மா வெள்ளைக்காக்கா பறக்கிறதுனால சரி, சூரியன் மேற்க உதிக்கிறதுனால சரி, அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன். ஏதோ கூட பழகின தோசத்துக்கு நீ பேசும்போது பக்கத்தில் இருந்தால் கை தட்டா தடுக்காம வேணா இருக்கிறேன், அவ்வளோதான் முடியும். மற்றபடி உள்ளேருந்து வெளியேருந்து எல்லா ஆதரவும் எங்கள் வீட்டுக்காரம்மா கேட்டான்றாங்க. இப்படி உறவை உயிராக கருதும் கணவரை வைத்துக் கொண்டு நட்பு பக்கமாக வந்து பேசிக்கிறாங்க. என்ன அந்த சப்போர்ட்ல பேசுறாங்க. சரி, நாங்கள் நட்பு தான் தப்பா சொல்றேன். நட்பு வந்து ஆல்டர்னேட்டிவ், ஒரு உறவுக்கு மாற்றம் தான் வைக்கிறேன். இட் இஸ் அன் ஆல்டர்னேட், இட்ஸ் நாட் ஈக்குவல். இங்க எனக்கு உறவுகள் இல்லை, உறவுகள் இல்லாதப்ப அடுத்த தேடி போறோம், நட்பை தேடி போறோம். அதுதான் வந்து இங்க இப்போ மனிதன் ஒரு சமூக விலங்குகள், அவனால தனியா வாழ முடியாது. அவனுக்கு உறவுகள் கூட இருந்தா அவனுக்கு அதுவே சரியா இருந்திருக்கும். நாம ஊரை விட்டு ஊரை வந்து நட்பு இல்லாத உறவுகள் இல்லாமல் போனதால் நாம நட்பு தேடி அலைய, நட்புகளை வளர்த்து கொள்ளும். உறவுகளை சரியாக பேண தெரியாதவர்களும் உறவுகள் இல்லாதவர்களும் தான் நட்பை ஒரு மாற்றாக கொள்வார்கள். இட் இஸ் அன் ஆல்டர்னேட்டிவ், இட்ஸ் நாட் அன் ஈக்குவலன்ட். கம்பராமாயணத்தில் கூட ராமர் என்ன சொல்லியிருக்காரு,
குகனோடு 5 சுக்ரீவனோடு 60 விபீஷ்ணா உன்னோடு 70 என்னை கானகத்திற்கு அனுப்பி உன் தந்தை தசரதன் 7 புதல்வரை பெற்று பொழிந்தார் அப்படிங்கிறாங்க. எத்தனை விஷயத்தை சொல்லிட்டாரு பாருங்க. அவரோட தந்தை தசரதனை கூட அவர் விபீஷ்ணோட தந்தை தசரதங்கிறார். அங்கேயும் உறவு தான் முக்கியம் அப்படிங்கிறார். இப்போ எல்லாமே இப்போ இங்க இருக்கிறவங்க கூட மாமா அத்தை அப்படிதான் சார் கூப்பிடுறாங்க. நட்பையே வந்து நம்ம உறவுகள் தான் மாற்ற ட்ரை பண்றோம். நம்ம நட்பா வச்சுக்கலையே நண்பா ஹலோ ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லாம நட்பையும் உறவாக மாற்றதான் தெரிந்து கொடுத்தோம். இதனால் இங்க கூடியிருக்கும் சொந்தங்கள் எல்லா சார்பாகவும் சொல்றேன், நமக்கு கூட வருவது இன்பத்திலும் துன்பத்திலும் கூட வருவது உறவு 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 என்று சொல்லி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. முடிஞ்ச வரைக்கும் மைக்க மாற்றி எங்களுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. மைக்க மாற்றி மாற்றி பேசுகிறார், ஆனா செய்தியை மாத்தாம பேசிக்கிறார். கம்பராமாயணம் வரைக்கும் போயிட்டார், கோப்பெருஞ்சோழன் பிசிராந்தையார் வரைக்கும் போயிட்டார். புகனோடும் 5 முன்பு பின் குன்று சூழ்வால் மகனோடும் 60 எம்முடைய அன்பின் வைத்த அகநம காதல் ஐய நின்னோடும் 70 புகழ் அருங்கானல் தந்து புதல்வரால் பொலிந்தான் நுந்தைன்னு ஒரு பாட்டு இருக்கு. நண்பர்களை உறவுகளாக ராமன் பார்த்தார் அப்படின்ற செய்தியை கொண்டாந்துருக்கிறார். இது ஈக்குவல் அல்ல. உறவு இல்லாத இடத்துல ஆற்றுமை, ஆலை இல்லாத ஊருக்கு இலும்ப பூ சர்க்கரைன்னு ஒரு பழமொழி இருக்கு. அதை அவர் நினைவுபடுத்துறார். இப்ப சுகர் ஃப்ரீன்னு ஒன்று போடுறீங்கல்ல, சுகர் போடுறதுக்கு பதிலாக ஒன்று சுகர் ஃப்ரீ போடுறீங்களா இல்லையா? நீங்க என்ன கம்முன்னு இருக்கீங்க? மைக் அறிவாச்சு இருக்குது, இன்னும் கொஞ்ச நேரம் எங்களோட இல்லை. எப்போதுமே ஒலி அமைப்பு தான் பட்டிமன்றங்களுக்கு முக்கியம். வேறு எந்த இடத்துலையுமே மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கும், மேக்கப் டான்ஸ் இருக்கும், ஒன்றும் இல்லை. வெறுமனே பேசியே ஒரு கூட்டம் 2 மணி நேரம் உட்கார்ந்து இருக்குன்னா அது மொழிக்கு இருக்கிற பெருமை, ஆளுமை, திறமை. அந்த வார்த்தைகளை எடுத்துட்டு போறது ஒலி வாங்கி தான். அது இடைஞ்சல் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டம் வரதான் வரும். நிகழ்ச்சிகள் இனி வரும் காலங்களில் முதல்ல மைக்கை சரி பண்ணிட்டு அப்புறம் பேச்சாளரை கூட்டுறோம், அதுதான் நல்லது. அவர் பாவம் ரொம்ப சிரமத்தில் பேசுறார். உண்மையிலேயே இவ்வளவு நெருக்கடிக்குள்ள பேசிய இந்த 2 ஆண்களுக்கும் ஆண்கள் எப்போதுமே நெருக்கடிக்குள்ளதான் பேசுவாங்க. பல நெருக்கடிகளுக்கு இடையே தான் எப்படியாவது பேசுவாங்க. இவ்வளவு பெரிய கூட்டத்துல இந்த மாதிரி ஒரு மேடையை இந்த தமிழ் மன்றம், தமிழ் சங்கம் ஏற்பாடு செஞ்சிருக்கிறார். 2 ஆண்களுக்கு தான் அணில இடம். போனா போது என்ன வேற உட்கார்ந்துட்டாங்க, மீதி பூரா மகளிர் மட்டும். அதனால அவங்க 2 பேரும் தங்கள் கருத்தை சொல்லி முடிச்சுட்டாங்க. அப்படியே போலாமா, என்ன செய்யலாம், போலாம் ரைட் அப்படின்னு சொல்றாங்க. 2 பேருக்கும் வாழ்த்துகள், பாராட்டுகள். திரு ராஜாராமன் கிருஷ்ணனுக்கு அப்புறம் தீபலட்சுமி. உங்களை பத்தி ஏற்கனவே ஏதோ சொல்லியிருக்கிறாருமா, நோட் பண்ணிட்டீங்களா? சரி, நீங்க போகும்போதாவது மைக் நல்லா இருக்கணும் வேண்டிட்டு. ஆண்டவா, கல் தோன்றி மண் தோன்றிய காலத்தை முன் தோன்றிய விட்டுருங்க, அது வாழ்க்கை தொட்டா கோவிச்சு. மூத்த தமிழ் மண்ணுக்கும் வீரம் நிறைந்த தமிழ் மக்களுக்கும் விவேகம் நிறைந்த நம் தலைவர் ராஜா அவர்களுக்கும் சிறப்பான பேச்சாளரான ராஜா அவர்களுக்கும் என் அணையின் தலைவி பாரதி பாஸ்கர் அவர்களுக்கும் அன்பு, பண்பு, அறிவு அனைத்தையும் கொண்ட உள்ளம் மட்டும் நானே, உயிரை கூட தானே, என் நண்பன் கேட்டா நான் வாங்கிக்கின்னு சொல்லுவேன் அப்படின்னு நான் கேட்டா என் உயிரை கூட தர என் தோழர்களுக்கும்
என்னோட முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா, ஒரு வாரமா வெந்நீர் நாங்க சாப்பிட்டாலும் எங்க நண்பர்கள் வந்து உதவின்னு கேட்டா ஃபுல் மீல்ஸ் கொடுக்குற ஆளுங்க நாங்க. நண்பர்கள் இல்லாத வாழ்க்கைலாம் என்னையா வாழ்க்கை? ஒரு பாப்கார்னே இல்லாம படம் பார்க்குற மாதிரி ஒரே போர். பாப்கார்னுக்கு வரி போட்டாங்கம்மா. அது இந்தியாவில் இல்லை, அமெரிக்காவில் இல்லை. அதுவும் சாக்லேட் பாப்கார்ன். அதுக்காக சினிமா பார்க்குறாங்க, இங்கே வர முடியும். அதுவும் வாமா முன்னர் அப்படின்னு வர நட்பை பத்தி நான் பேச வரலையா? அறிமுகம் இல்லாமல் வந்தோம், அடிக்கடி பேசிக்கொண்டோம். உறவுக்கு மேலே உயிரானோம், காலங்கள் கடந்து சென்றாலும் கடைசி வரும் வரை வரும் நட்பு. அப்படிப்பட்ட நட்பை தான் நான் பேச வரேன். இதுதான் நம்ம முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு நல்ல புத்தகம் ஒரு நண்பனுக்கு சமம். ஒரு நல்ல நண்பன் இருந்தா அது ஒரு நூலகத்துக்கே சமம்னு சும்மாவா சொல்லியிருக்காரு. அனைத்து பிரச்சனையும் அல்வா சாப்பிடுற மாதிரி அழைக்கா சாப்பிட்டுட்டு கூலா எதிரடியில உட்கார்ந்து இருக்கிற ராஜாராம் அவர்கள் சொன்னாரு, ஏதோ வந்து அவர் உடல் உறுப்புகள் வந்து உறவினர்கள்ட்ட கேட்பாராம். இவர் வந்து கேட்டதுக்கு அப்புறம் வந்து அப்படியே அவங்க உறவினர்கள் வந்து அப்படியே வரிசையா உடல் உறுப்புகளை வந்து அடுக்கி வைப்பாங்களாம். உடல் உறுப்புகளை வந்து அவர் உறவினர்களுக்கு கேட்டா அவர் வந்து இறங்கி கொடுப்பாங்க. அவர்கிட்ட நான் அவர் கான்வர்சேஷன்ல அவர் சொன்னாரு, இந்த பேச்சுக்கு வர்றதுக்கு முன்னாடி நான் அவர்கிட்ட கேட்கிறேன், அவர் தங்கச்சிட்ட வந்து எனக்கு ஒரு கிட்னி வேணுமா அப்படின்னு நாளைக்கு ஃபோன் பண்ணா, அண்ணா நான் சட்னி பண்ணிடல பிஸியா இருக்கேன் அப்படின்னு போனை கட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து அது நான் ரீச்சபிள் தான் எப்பயுமே. அப்புறம் அவர் சொன்னாரு, எனக்கு வந்து நண்பர் மனைவி அப்புறம் குழந்தைகள் தான் வந்து ப்ரையாரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு சந்தியாவை ஷாப்பிங்க்கு கூப்பிடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க மனைவி. இதே வந்து இருக்கிற சிவா கராஜில் வந்து நான் பாட்டி வச்சிருக்கேன் மச்சானா, அவரோட ப்ரையாரிட்டி என்னன்னு அவரையே கேட்டு பாருங்க. இந்த உறவுகள்லாம் இருக்குதாங்க. அது காமேஸ்வரி சொன்னாங்கயா, உறவு நண்பர்கள் வந்து பார்ட்டிலாம் பண்ணுவாங்க நீங்க சொல்ற மாதிரி. அவங்க சர்ச் பண்ணிட்டு எழுதின அந்த கூகுள் நிறுவனத்தை கண்டுபிடிச்சதே வந்து 2 நண்பர்கள் தான். அதை அவங்க நோட் பண்ண மறந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லைங்க, மைக்ரோசாஃப்ட், ஃபேஸ்புக் இந்த மாதிரி நான் சொல்லிட்டே போனா நீங்க 8.5 மணின்னு சொன்னது அப்புறம் அதுக்கு இன்னும் 4 வருஷத்துக்கு அப்புறம் வந்து உறவுகளுக்கெல்லாம் கிடைக்காத ஒன்று வந்து நண்பர்கள்ட்ட மட்டும்தான் கிடைக்கும். என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அது வந்து சுதந்திரம். பயம் இல்லாம எல்லாத்தையும் ஷேர் பண்ணலாம். ஒரு ஜட்ஜ்மெண்டல் இல்லாம நம்ம வந்து வெளிப்படையா அவங்கள்ட்ட பேசலாம். இதே உறவினர்கள்ட்ட சொன்னா, இததான் நான் அப்படியே சொன்னேன், என் பேச்சை கேட்கல அப்படின்னு எரிகிற நெருப்புல வந்து எண்ணெயை ஊற்றுவாங்க. மகாபாரதத்துல வந்து துரியோதனன் தன்னோட 99 சகோதரர்களை நம்பி போருக்கு போகவில்லை. ஒரே நண்பன் கர்ணனை நம்பிதான் போருக்கு போனான். அந்த கர்ணனும் தன் நண்பனுக்காக போய் இதை விட நட்புக்கு நான் என்ன வேற என்னங்க உதாரணம் சொல்ல முடியும்? நீங்களே சொல்லுங்க. போன மாசம் ஒரு சின்ன ஃபங்க்ஷன் பண்ணிருந்தேன். இந்த உடனே ஈவெண்ட் அனுப்பிச்சதுக்கு அப்புறம் எனக்கு உடனே நண்பர்கள்ட்ட இருந்து கால் வருது, சாப்பாடெல்லாம் நம்ம ரெஸ்டாரண்ட்லயே பார்த்துக்கலாமா, நீ ஒன்றும் கவலைப்படாது. நம்ம கோரியோகிராஃபர் மீனாவும் வித்யாவும் சொல்றாங்க, டான்ஸ் ஏன் டிபார்ட்மெண்ட், நீ கூலா நல்லா மேக்கப் மட்டும் போட்டுட்டு வான்னு சொல்லிட்டு என் வீட்டு ஃபங்க்ஷனையே அறக்க பறக்காம கிளம்பாம அமைதியா கிளம்பிட்டு நான் ஃபேஸ்புக் ரீலும் இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியும் போட்டதுக்கு காரணம் என் நண்பர்கள் தான். இதே உறவினர்களுக்கு நான் பத்திரிக்கை அனுப்பிச்சா என் பேரு வெளியிலுக்கு பதிலாக நீ புரியல போட்டிருக்கேன்னு சொல்லிட்டு ஒரே வாய்க்கா தகராறா அவங்க ஒரு மினி வேர்ல்டு வாரே உண்டு பண்ணிடுவாங்க. இதை நீங்க தைரியம் இருந்தா அவங்க பேரை மிஸ் பண்ணி பாருங்க, அப்புறம் என்ன நடக்கணும் உங்களுக்கே தெரியும். எப்ப பார்த்தாலும் பிரச்சனை. அனிலா திஷா சொன்ன மாதிரி வேற எந்த பிரச்சனையும் இல்லைனாலும் ரிமோட் கண்ட்ரோல் பிரச்சனைனாச்சும் இல்லாம இருக்காது அக்கா தங்கச்சிக்கு நடுவில். உறவினர்கள் வந்து குணா கமல் மாதிரி ஒருத்தரை தான் உருவாக்க முடியும். மஞ்சுபால் பாய்ஸ் மாதிரி அந்த குணா குகையில இருந்தவனை உயிரை கொடுத்து காப்பாற்றுற சரித்திரம் உறவினர்கள்ட்ட நான் இதுவரைக்கும் நான் கேள்விப்பட்டதில்லை. நீங்க கேள்விப்பட்டிருந்தீங்கன்னா சொல்லுங்க, நான் தெரிவிக்கிறேன். ஒரே ஒரு வாழ்க்கை உதாரணத்தை மட்டும்
உதாரணத்தை மட்டும் சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். சொல்லுங்க. 2020 நான் வேலையிலேருந்து தவித்த போது எந்த நிறுவனத்துல எப்படி அப்ளை பண்ணணும்னு எனக்கு இன்டர்வியூ கொஸ்டின் கூட அவுட் பண்ணி எனக்கு உதவி பண்ணது என் நண்பர்கள் தான். அதாவது வலது கை செய்வது இடது கைக்கு தெரியாம உதவி செய்யணும்னு சொல்லுவாங்க. இதே நான் உறவினர்கள்ட்ட உதவி கேட்டிருந்தா காலையில எழுந்திரிச்சு பல்லு வளர்க்கறதுக்குள்ள வடிவேல் காமெடி மாதிரி பிபிசி நியூஸ் மாதிரி உலகம் ஃபுல்லா அதை டமாரா அடிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம மாப்பிள்ளை இதுதான், ஆனா அவர் போட்டுக்க சட்டை எங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் சொல்லி என் கதையவே முடிச்சிருப்பாங்க. என் அணி சரி, மற்ற ஊருக்கு அதெல்லாம் நமக்கு எதுக்கு ஐயா? நம் நடுவர் நீங்களும் இவ்வளோ கடல் காய்ந்து ஃப்ளைட்டில் வந்து பாரதி மாம் துணியோட தான் நட்போட தான் நீங்கள் வந்திருக்கீங்க. உறவினர்களை நீங்கள் கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க. நான் இங்க வாங்கன்னு கூப்பிட்டு வந்த மாதிரி என்னையே அவங்களே கூட்டிட்டு வந்து தமிழ் சங்கம்ப்பா. அவங்க துணையோடு வந்த நீங்க அவங்க அணிக்கு சாதகமாக தீர்ப்பு சொல்லுவீர்கள் நன்றி சொல்லி துன்பத்திலும் இன்பத்திலும் வருவது நட்பே நட்பை என்று சொல்லி உலகை ஆர்கியூ பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஏன் தலையில கேட்குறீங்க. நீங்க உங்க சொந்தத்தை கூட்டு வச்சிருக்கீங்களா? 15 மணி நேரம் எவ்வளவு? அதுவும் சனி ஞாயிறு 2 நாள் ஊரெல்லாம் ஓடணும்னா யாரு வருவா? அவங்க வந்தோடனே அங்க பாக்குறேன் இங்க பாக்குறேன்னு வருவாங்க. சில நேரம் ஸ்பீக்கர் கிட்ட மைக் வச்சா பிரச்சனையாகும். அதனால கொஞ்சம் பின்னாடி உட்காந்துருங்க, அடுத்து பேசுறவங்க அது அப்படியே இருக்கட்டும், அந்த இடமே இருக்கட்டும். இது இந்த மைக் செட்டப்ல நிறைய இருக்கு. எங்க ஊர்ல சொல்லுவோம் நாங்க இது செய்யுங்க அப்படி செய்யுங்க. இங்க அவங்களோட சொன்னா நமக்கு பிரச்சனை. அதனால பார்க்கலாம் எப்படி ட்ரை பண்ணுவோம். இதுல எத்தனை வெடி வெடிக்குது. நிறைய நல்ல செய்திகள் சொல்லியிருக்கிறாங்க. முதல்ல உறவுகள்ல இருந்து விலகி இருப்பது நட்புல சுதந்திரம் கிடைக்கிறது. ஒரு நல்ல செய்தி. உறவினர்கிட்ட நீங்க என்ன போய் சொன்னாலும் ஒரு கட்டையை போடுவாங்க. ஏய் இதை செய்யலாமா அப்படின்னா நீ செய்ய போற நீ உன் பரம்பரைக்கு எவனுக்கு புத்தி இல்லடா தெரியுமா உனக்கு? இப்ப தாத்தா எவ்வளவு ரூபாய் விட்டாரு தெரியுமா? அப்படி ஆரம்பிச்சிருவாங்க. என்ன இருக்கிறது நல்லா பேசிக்கிறாங்க. விழாவாரியா பேச நேரம் இல்லை. இப்போ வள்ளி கண்ணு இருக்காங்களே அவங்கள ஒரு விஷயத்துக்கு ரொம்ப பாராட்டும். முன்னாடி எதிரணியில இருக்கிறது யாருன்னு தெரிஞ்ச பிறகு இன்சூரன்ஸ் எடுக்காம ஒருத்தர் பேச வர்றாங்க. ரொம்ப தைரியம் வரும். வாங்கம்மா உறவே அணியை நிறைவு. பாவேந்தர் நாவில் பிறந்தவளே, மூவேந்தர் மடியில் தவழ்ந்தவளே, பாரதியின் நாவில் நட புரிந்தவளே, தாயே தமிழே என் நாவில் வந்திறங்கியது தமிழ் தாயை வணங்கி தொடங்கியது. நம் அனைவரையும் சிரிப்பிலும் சிந்தனையிலும் மூழ்க வைக்கப்படும் நடுவர் ராஜாயி அவர்களுக்கும் திருமதி பாரதி பாஸ்கர் அம்மா அவர்களுக்கும் உறவுதான் இன்பத்திலும் துன்பத்திலும் கூடவே வரும்னு பேசிட்டு, உறவுதான் இன்பத்திலும் துன்பத்திலும் கூடவே வரும்னு பேசிட்டு கம்பீரமா உட்கார்ந்துருக்க என்னோட அணியினருக்கும், நட்புதான் இன்பத்திலேயும் துன்பத்திலேயும் கூடவே வரும்னு பேசிட்டு பதக்கத்துல உட்கார்ந்துருக்க எதிரணியினருக்கும், இந்த சாண்டியகோ தமிழ்ச்சங்கம் நடத்தும் கலை விழாவிற்கு தன் உறவுகளோடு வந்திருக்கும் அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் எனது சிரம் தாழ்ந்த வணக்கங்கள். என்னோட பேர் வள்ளிக்கண்ணு முத்தையா. ஐயா சொன்னாங்க இப்போ ராமாயணத்துலேருந்து ஒரு காட்சி, அது
ராமரும் லக்ஷ்மணனும் வந்து காட்டுல பேசிட்டு இருக்காங்களாம். அப்ப ராமர் வந்து அவரோட வில்ல தரையில மூடி வச்சுட்டு லக்ஷ்மணனோட பேசிட்டு இருக்காரு. அப்ப அது வில்லுக்கு கீழே ஒரு தவளை சிக்கி தவிக்குது. அப்ப அதை பார்த்த ராமர் உடனே எடுத்து, என் தவளையே நான் குத்தும் போதே கத்திருந்தேன்னா குத்திருக்க மாட்டேன்ல அப்படின்றாரு. அப்ப அந்த தவளை சொல்லுது, ஐயா வேற யாராவது குத்துனா ராமா ராமான்னு கத்தனா, இப்ப இந்த ராமரே குத்துனா நான் என்னன்னு கத்துறது அப்படின்னு. அந்த மாதிரி இப்ப வேற யாராவது எதிரணியில இருந்தா நம்ம பாரதி பாஸ்கர் அம்மாவை ஒரு குருவா மனசுல நினைச்சுக்கிட்டு தைரியமா பேசலாம். இப்ப அவங்களே எதிரணியில இருந்தா நம்ம என்னன்னு பேசுறது அப்படின்னு கவலை கிடக்குது. இருந்தா கூட நடுவர் அவர்களே, இந்த எதிரணியில இருக்கவங்களை எல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா உறவுதான் இன்பத்திலையும் நட்பு தான் இன்பத்திலையும் துன்பத்திலையும் பேசிட்டு இவங்கெல்லாம் வீட்டுக்கு போய் தன்னோட உறவுகளோட சேர்ந்து வாழ்வாங்களா, இல்ல இப்படியே கேம்ப் சைட்டுக்கு போயிட்டு டென்ட் போட்டு நண்பர்களோட வாழ்ந்துருவாங்களா அப்படின்னு இவங்களெல்லாம் பார்த்தா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. எரிஞ்சு போனா அப்புறம் வந்து நம்ம சிவகுமார் அண்ணன் சொன்னார், அவரோட பேச்சு தோரணை எல்லாம் நல்லா தான் இருந்துச்சு, வார்த்தைகள் நல்லா இருந்தா கூட கருத்துக்கள் கொஞ்சம் கடகடன்னு ஆடிடுச்சு. பாடி ஸ்ட்ராங் ஆனா பேசுறதுக்கு வீக். அப்ப அவர் என்ன சொன்னாரு, என்ஆர்ஐ நம்மலாம் வந்துட்டு ஏதாவது நம்மளை பத்தி தான், நம்மலாம் நம்மளோட அம்மா அப்பாலாம் இந்தியாவில் இருக்காங்களாம், அவங்கெல்லாம் வந்து ஃப்ரெண்ட்ஸோட தான் சந்தோஷமா இருக்காங்களாம், நம்மலாம் வந்து அவங்கள நல்லாவே பார்த்துக்கலையா அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து சொன்னாரு. ஐயா இங்க இருக்க அத்தனை பேரோட அம்மா அப்பாவுக்கும் அவ்வளவு கடன்கள் இருந்துச்சு. சொந்த வீடு கட்டணும், கடன் இல்லாத வாழ்க்கை வாழணும், இந்த ஃப்ளைட்ல ஏறி அது எப்படிதான் இருக்குன்னு பார்த்துடணும், இப்போ வெளிநாட்டுக்கு ஒரு தடவையார் வந்து போகணும் அப்படின்னு இப்படி அத்தனை கனவுகளையும் நிறைவேற்றின நல்ல பிள்ளைங்க இருக்கு இந்த சபையில. இந்த என்ஆர்ஐஸோட அம்மா அப்பாவெல்லாம் வந்து ஃப்ரெண்ட்ஸ் தான் பார்த்துக்கிறாங்க அப்படின்னு சொல்றீங்க. அப்புறம் தீபா அவர்கள் பேசும்போதும் சரி, இல்ல சிவகுமார் அண்ணன் பேசும்போதும் சரி, இப்ப இவங்க ரெண்டு பேருமே நட்புகள் கிட்ட எந்த எதிர்பார்ப்புமே இல்லை. விமான நிலையத்துக்கு கூப்பிட வந்துருவாங்களாம், இவங்களுக்கு வந்து ஈவெண்ட்டை வந்து அவங்களே எல்லாம் நடத்தி கொடுத்துருவாங்களாம், எதிர்பார்ப்பே இல்லாதது நட்பு அப்படின்னு தான் அவங்க சொன்னாங்க. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. இப்ப நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச குரல் தான், முகநக நட்பது நட்பன்று நெஞ்சத்து அகநக நட்பது நட்பு. அப்ப ஒரு நண்பன்றவன் நம்ம மனசை அறிஞ்சு பேசணும்ன்றது ஒரு எதிர்பார்ப்பு. அப்ப இப்ப இந்தியாவில உறவுகள் சூழ வாழ்ந்துட்டு இருந்தோம், இப்ப அவங்க வந்து